கடகராசி மெய்யன்பர்கள், கடகராசி மெய்யன்பர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் கல்வி, குடும்பம், வாக்கு, தனம், குடும்பம், செல்வாக்கு இதெல்லாம் உயரணும், தொழில் சிறக்கணும், கடன் தொல்லை அழியணும் அப்படின்னா ஒரே வழியாக தான் 2 பேர்த்த இருக்க பிடிச்சிங்க. யாரை நீங்கள் பிடிக்கணும்? கடகராசி மெய்யன்பர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் தான் யோகக்காரன். செவ்வாய் பஞ்சம பாக்கியாதிபதியாக வர்றார். கடகத்துக்கு 5ஆம் வீடு செவ்வாய், 9ஆம் வீடு குரு. அப்போ செவ்வாய் குரு மஞ்சளும் சிவப்பும் யோகத்தை கொடுக்கும். உங்களுக்கு சிவப்பு கலரும் மஞ்சள் கலரும் யாருக்கு கொடுக்கும்? கடகராசிக்காரர்கள் சிவப்பு கலர் மஞ்சள் கலரை பயன்படுத்தணும். அதே போல் துவரம்பருப்பு, கொண்டக்கடலை, இது 2ஐயும் கடகராசிக்காரங்க தொடர்ந்து உணவில் மேற்கொண்டால் உடலில் நோய் குறையும். துவரம்பருப்பும் இதுவும் அது மட்டும் இல்லை, செல்வாக்கும் பெருகும். உங்கள் வீட்டில் கொண்டக்கடலையும் துவரம்பருப்பும் நிறைஞ்சிருந்தால் உங்களுக்கு செல்வாக்கு குறையாது. சும்மா இல்லை, இதெல்லாம் செஞ்சு பாருங்கள், கடகராசிக்காரங்க செஞ்சு பாருங்கள். அதே போல் செப்பு மோதிரம், செப்பு உலோகத்தில் செப்பு, அதே மாதிரி பவளக்கல், அந்த பவளக்கல்லும் மஞ்சள் புஷ்பராகமும் யோகத்தை கொடுக்கும். அதே போல் இன்னொரு விஷயம் இருக்குது, குருவுக்கு உண்டானது இங்கே ஆலங்குடி போகலாம். ஆலங்குடி போய் குரு ஸ்தலம்னே அது கும்பிட்டுட்டு இருக்காங்க, அங்கேயும் போய் நீங்கள் வணங்கலாம். அதேமாதிரி சுவாமி மலையும் போகலாம். வியாழக்கிழமையில் சுவாமி மலை போய் தரிசனம் பண்ணிங்கனாலும் அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா இருக்கிற இடம் அது, அதுவும் யோகத்தை கொடுக்கும். அதே போன்று இங்கேயும் நீங்கள் பாருங்கள், செவ்வாய் முருகப்பெருமான், பழனிக்கும் போகலாம். கடகராசிக்காரங்க பழனி மலைக்கு சென்றும் வரலாம், நல்ல யோகத்தை. முருகப்பெருமானை வணங்குவது சிறப்பு. செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள். கடகராசிக்காரங்களுக்கு செவ்வாய், வியாழன் இந்த 2 நாட்களும் அதிர்ஷ்டமான நாட்கள். மஞ்சள் கலரும், கடகராசிக்கு மஞ்சள் கலரும் சிவப்பு கலரும் அதிர்ஷ்டமான நிறங்கள். அப்போ செவ்வாய்னா 9ஆம் இலக்கமும் 3, 9 இந்த 2மே 2 நம்பர் 39ன்னு எங்கே வந்தாலும் பிடிச்சிங்க இருக்க. இல்லை 93 அப்படின்னு நம்பர் வந்துச்சுனாலும் அது உங்களுக்கு ராசி. அதே மாதிரி இந்த 9ஆம் நம்பரும் 3ஆம் நம்பரும் யோகத்தை தர வேண்டியது உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள். நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் சாதாரணமாக எடுத்துடக்கூடாது. இதை தொடர்ந்து நீங்கள் செயலாக்கத்துக்கு உண்டாகணும். 3 மண்டலம், ஒரு மண்டலத்துக்கு 48 நாட்கள், 3 மண்டலம் தொடர்ந்து நீங்கள் செயலாக்கத்துக்கு கொண்டாந்துட்டிங்கன்னா அதுக்குள்ளேயே உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் விடும். அதாவது டோட்டலாகவே லைஃப் ஸ்டைலே மாறும், வாழ்க்கை பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். அதெல்லாம் நீங்கள் கண்கூட பார்க்கலாம். இதெல்லாம் சித்தர்கள் நமக்கு சொல்லி தந்த மகா ரகசியங்கள். வெரி சிம்பிளாக தான் இருக்கும். உங்களுக்கு சொல்கிறது ரொம்ப சாதாரணமாக சொல்லிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் செய்யலாம். அதே மாதிரி கடன் தொல்லை தீரும். கண்ணீர் விட்ட மனசில் நினச்சிப்போம்ல, அதாவது இந்த காரியம் நடக்கலை, அந்த காரியம் நடக்கலை, ஏக்கத்தில் இருப்போம்ல, அந்த ஏக்கம் நிறைவேறும். தூக்கத்தில் துரத்துகிற அந்த ஏக்கங்கள்லாம் இருக்கு, நீண்ட கால திட்டம், அதெல்லாம் நிறைவேறும். இந்த 2 பேர்த்த மட்டும் இருக்க, இதுதான் சூட்சம ரகசியம். இந்த 2 பேரையும் இருக்க பிடிக்கணும். அப்போ எங்கெங்கே நீங்கள் போகணும்? கடகராசிக்காரங்க எங்கே போகணும்? சுவாமி மலை படிக்கட்டுக்கு போகணும், பழனி மலை போகணும். காரியத்தை நிறைவு செய்யலாம். அற்புதம், ஆனந்தம்.